அவர்களும் களப்பணி, துணை முதலமைச்சர் அவர்களும் களத்துல தான் இறங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்திலே இருக்கிறாங்க. திருவிக நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். இந்த பெக்ஜான் புயலை பொறுத்த வரைக்கும் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா ஆக்கி இருக்கிறது, எப்படி இருக்கு உங்க ஏரியாலாம்? அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கனமழை பெய்தாலும் கூட அந்த தேங்கி நிற்கிற மழைநீரின் அளவு ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கங்கே மோட்டார் பொருத்திய காரணத்தினால் அந்த தேங்கி நிற்கிற மழைநீர் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெமாலஸ் ரோட்டில் வந்து அந்த மோட்டார் ரூம், அப்புறம் அந்த முனுசாமி ஆட்சி கால்வாய் அதெல்லாம் பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முனுசாமி ஆட்சி கால்வாயில் வந்து கேஎம் கார்டன் ஒன்று, அப்புறம் பெரம்பரி பேரிக்ஸ் ரோடு ஒன்று, அதே மாதிரி பிரிக்லின் ரோடு, அதை தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரசோகம் தானா ஸ்ட்ரீட், இந்த 4 ஏரியா